வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 17வது மேட்ச் ஆன சேலம் ஸ்பார்டன் வெர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கான மேட்ச். நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல டெலகிராம் சேனல்லையும் நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸா இருக்கட்டும், மெகா லீக்ஸ்க்கான டீம்ஸா இருக்கட்டும், ஒன் பிளேயர் ஃபேண்டசிக்கு ஆப்ஷனான டீமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல ஃபேண்டசி X11 ஏற்கனவே சொன்னது போல இந்த டிஎன்பிஎலுக்கு நமக்கு பெஸ்டான ஒரு ஆஃபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்னா அது ஃபேண்டசி X11 ஆப் தான். ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா அவைலபிளும் அதுல இருக்கு. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப் தான். நீங்க டெபாசிட் பண்ணா ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆயிடும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்பிஎலுக்கு ஃபேண்டசி X11 சூஸ் பண்ணி கரெக்டா பிளே பண்ணுங்க. ஈஸியா வின் பண்ணலாம். அதே போல பிக்சர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர்ல நடக்கு. கோயம்புத்தூர்ல வந்து மழை வந்து பயங்கரமா இருக்கு. இப்ப நியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு மழை இருக்குங்கிறாங்க. அதனால மேட்ச் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளால ஸ்வேரா சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் திங்கட்கிழமை கூட என்ன பண்ணாங்க, மேட்சை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 20 ஓவர் ஆக்குனாங்க, அடுத்து 17, அடுத்து 15, அடுத்து மேட்ச் கேன்சல். அந்த மாதிரி போயிட்டு ஏன்னா ஃபுல்லா மழை. ஒரு 10 நிமிஷம் மழை பிரேக் கொடுதுன்னா 20 நிமிஷம் மழை பெய்யுது. அடுத்து கிரவுண்டை ரெடி பண்ணாங்கன்னா அடுத்து அரை மணி நேரம் மழை பெய்யுது. மேட்ச் வந்து பினிஷ் பண்ணிடுது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோயம்புத்தூர்ல மழை இருக்கிறத காரணத்தினால மேட்ச் நடக்கிறதே கொஞ்சம் டவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கோயம்புத்தூர் பிச்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுதான் லாஸ்ட் மேட்ச் கோயம்புத்தூர் பிச்சில் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் லாஸ்ட் மேட்சா இருக்கும். அண்ட் நம்மளுடைய ரீசெண்டா நடந்த மேட்ச் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். ஏன்னா திங்கக்கிழமை மேட்ச் வந்து கேன்சல் ஆகி போச்சு. நம்ம நெல்லை ராயல்ஸ் கிங்ஸுக்கும் மதுரைக்கும் மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கேன்சலான மேட்ச் ஆட் பண்ண முடியாதுங்கிறதால இந்த பிச் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ டோட்டல் ரெக்கார்டு எல்லாமே நம்ம தெளிவா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு இந்த பிச்சில் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சதுனாலையுமே பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கேப்டன் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுத்தாரு ஹரிநிசாந்த் வந்து. ஏன்னா அதுதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்குது. ஏன்னா பிச்சு வந்து எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா டப்புன்னு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லை வந்து 2 விக்கெட் விட்டாங்க, உடனே விட்டுட்டாங்க விக்கெட் எல்லாம். அதனால எப்படி வேணாலும் மேட்ச் மாறலாங்கிறதுனால பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கிறாங்க. குறிப்பா மேட்ச் ஃபுல்லா நடந்தா ஃபைட் இருக்கும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒனிதா தான் போகும். அண்ட் இப்போ வந்து சேலம் ஸ்பார்டனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங் வந்து அந்த டீம்கிட்ட சரியா இல்லை. மற்றபடி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்க்கும்போது நல்லாவே பண்ணாங்க. எல்லா மேட்சுமே ஒண்ணு பக்கத்துல வந்து தோத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த பினிஷிங் ரோல் வந்து கரெக்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல் மேட்ச் வந்து மதுரை கூட தோத்தாங்க, 2வது மேட்ச் வந்து திண்டுக்கல்ல வின் பண்ணாங்க, 3வது நெல்லை கூட தோல்வி, 4வதும் வந்து திருச்சி கூட தோல்வி. இதெல்லாம் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு மதுரை கூடலாம் ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் முதல் மேட்ச். ஆனா கடைசி ஓவர்ல 3 6 கொடுத்து தோத்து போனாங்க. அதே மாதிரி நெல்லை கூட கொஞ்சம் ஓகே, ஆனா திருச்சி கூட தான் நினைச்சு அந்த மேட்ச் வந்து பினிஷ் பண்ணிருக்கலாம். பட் அவங்களால முடியல. லாஸ்ட் மேட்சுமே கொஞ்சம் விக்கெட்டை வந்து டப்புன்னு விட்டுட்டாங்க. அதனால ஒரு பினிஷ் பண்ணக்கூடிய முடியாத டீமா தான் இருக்கு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்க்கும்போது சேலம் ஸ்பார்டன் நல்லாவே ஆடுறாங்க. இன்னைக்கு வந்து சேப்பாக எதிர்த்து ஆடுறாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது அபிஷேக்கும் கெவின் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அபிஷேக் ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அவரோட ரன்னு வந்து ஒரு 20ல இருந்து 30 ரன்னுக்குள்ள நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சியா எதிர்பார்க்கலாம் மேக்சிமம். ஏன்னா சேப்பாக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் தன்வர் பெரியசாமி இவங்க தான் இன்னிங்ஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்க. அப்படிங்கும் போது அபிஷேக்கால அந்த ஒரு 20 to 30 ரன் ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால ஒரு 20 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கெவின் கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து பயங்கரமானாரு. ஒரு 70, ஒரு 46, அதுக்கு அடுத்த 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 20 ரன்னுக்குள்ளே அடிச்சிட்டாரு. குறையாம நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 30ல இருந்து 40 ரன் கூட எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கவின்ட வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. எப்படியாச்சும் ஒரு ரன் அவுட்டோ ஒரு ஸ்டம்ப் ஹிட்டோ ஒரு கேட்ச் அப் பண்ணிட்டாரு அப்படின்னாலே 8, 12 ஒரு 2 இது பண்ணும்போது அது 15, 20 அந்த மாதிரி பாயிண்ட் கிடைச்சிடும் அவருக்கு. சில கீப்பர்லாம் பேட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ஃபேண்டசி பாயிண்ட் அது பிளேயிங் லெவல்லாம் சேர்த்தே 25 ஆயிருக்கு.
வந்து ஒரு 15 ரன் அடிச்சாலே 50 கொண்டு போயிடலாம். ஏன்னா அவங்க 6 4 ரன் கால்குலேட் பண்றதுனால விக்கெட் கீப்பர் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ஆர் விவேக். விவேக் வந்து கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். பிளஸ் அவர்கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா அந்த பவுலிங் அட்வான்டேஜ் இந்த டிஎன்பிஎல் அவருக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் வந்து திண்டுக்கல் கூட 2 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு, பெருசா விக்கெட் கிடைக்கல. மூணாவது நெல்லை கூட 1 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு, விக்கெட் கிடைக்கல. மொத்தத்துல 4 மேட்ச்ல 3 ஓவர் தான் போல் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு பவுலிங் பேக்கப் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு அட்வான்டேஜ் லைட்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பேட்டிங்ல இருந்து அவர்கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க விவேக் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து விஷால் வைத்யா. சோ விஷால் வைத்யா வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன் தான். பட் அவர்கிட்ட இருந்து லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே ஒரு பெருசா அவர்கிட்ட இருந்து ரன் வரல. குறையாம வந்து அவர்கிட்ட இருந்துலாம் நம்ம வந்து ஒரு 25ல இருந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க விஷால் வைத்தியாட்ட இருந்து எதிர்பாருங்க. இந்த மேட்ச்ல அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இருப்பாரு. அவரை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அவர் ட்ரை பண்ணி ஒரு 30-40 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒன் சைடா ஸ்வீப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல விஷால் வைத்தியாவை கொடுக்கலாம். அதே மாதிரிதான் அத்தன் கானு வந்து நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்ச் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணனாலும் ரீசெண்டா நடந்த லாஸ்ட் மேட்ச்லாம் ஒரு 40 ரன் வந்து திருச்சி கூட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அவர் இருந்தா மேட்சை பினிஷ் பண்ணிருக்கலாம், பட் முடியல. பட் அவரு வந்து குறையாம ஒரு 20ல இருந்து 30 ரன்னுக்குள்ள அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் கூட நீங்க எதிர்பார்க்கலாம், மத்தம் கான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து சந்திரன் அந்த டீமோட கேப்டன் ரோல் மட்டும் தான் வகிக்கிறாரு. பெருசா ஒரு 10 பாயிண்ட் வேணா நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் முன்னாடி வந்தாரு, மீது எல்லாமே சன்னி சந்து ஹரிஷ்குமாருக்கு கீழே கூட பேட்டிங் வந்து ஆடி இருக்காரு. அதனால 10 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் சன்னி சந்து வந்து இந்த டீம்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஃபிளாப்பே ஆகல இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎல்ல. முதல் மேட்ச் பாருங்க, 10 ரன் பிளஸ் 2 விக்கெட் ஒரு 60 பாயிண்ட், 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் ஒரு 50 பிளஸ் பாயிண்ட். இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் பிளஸ் பாயிண்ட் ஒரு 45 பாயிண்ட், இதுல வந்து ஒரு 30 பாயிண்ட். அப்படிங்கும்போது அவர் ஃபிளாப்பே ஆனது கிடையாது. நீங்க குறையாம சன்னி சந்துட்டு இருந்து 50 பாயிண்ட் எல்லா மேட்சுமே ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹரிஷ்குமார் வந்து முதல் மேட்ச் மட்டும்தான் ஃபிளாப் ஆனார், மீது எல்லா மேட்சுமே ஹரிஷ்குமார்ட்ட இருந்து ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வருது. குறையாம நீங்க ஒரு 40 பாயிண்ட் கூட அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். 30 to 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்றாரு, பவுலிங் கிடைச்சாலும் அதை வந்து இது பண்றாரு. அடுத்து அருண்மொழி, ஒரு மெயின் ஸ்பின்னர் அந்த டீம்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மெயின் ஸ்பின்னரே பார்க்கலாம். அவர் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரா வர்றாரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாரு. அதே மாதிரி இல்லாம குறையாம 3 ஓவர் போல் பண்றாரு. டிஎன்பிஎல பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுனா, நம்ம எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணிட்டாங்கனாலே 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாங்க. அதனால அருண்மொழி கிட்ட இருந்து நீங்க மினிமம் 1 விக்கெட் எதிர்பார்த்தீங்கன்னா கூட 30 பாயிண்ட் அவர் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பொய்யாமொழி பால குழந்தை கட்டுறாங்க டீம்ல. அவர் பால லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து திருச்சி நம்ம சோனி யாதவ்லாம் வெளுத்து வாங்கினாரு இவர் பால. ஆனா விக்கெட் டேக்கிங் போலரா இருக்காரு, செம்மையா விக்கெட் எடுத்துறாரு. ஒரு 4 ஓவர்ல 40 ரன் கொடுப்பாரு, ஆனா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்காரு. விளாண்ட எல்லா மேட்சுமே பாருங்க கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட்டும் எடுத்துறாரு. குறையாம நீங்க பொய்யாமொழி கிட்ட இருந்து 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம், 60 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து குமாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குனாங்க, பெருசா ஓவர் எதுவுமே கொடுக்கல அவருக்கு வந்து. அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ் ஒரு முக்கியமான மெயின் ஸ்பின்னரா இருக்காரு அருண்மொழிக்கு அடுத்து. கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி 4 ஓவர் போலிங் பண்றாரு. அருண்மொழி மாதிரி இவர்கிட்ட இருந்தும் ஒரு விக்கெட் நீங்க வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலயும் உட்காந்து ஒரு 350 பாயிண்ட் வேணும் அதை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சதுனாலதான் அதெல்லாம் சொல்லாம ஜஸ்ட் பாயிண்ட மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். ஒரு அதிகமா பாயிண்ட் எடுத்து கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா கவின் ஒரு நல்ல ஆப்ஷன் இருப்பாரு. உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட் கிடைக்கும். கவினை வந்து ஒரு குறையாம ஒரு 350 பாயிண்ட் செட் பண்ணோம்னா கவின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சன்னி சந்து, இவங்க 2 பேருமே 100. அதுக்கடுத்து ஹரிஷ்குமார் ஒரு 140. அதுக்கடுத்து பொய்யாமொழி ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 200.
ஸோ 200 பாயிண்ட் ஒரு 4 பேரே நம்ம ஒரு 200 பாயிண்ட் கிட்ட வந்து கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒன்னு ஸ்ரீனிவாஸ் இல்ல அருண்மொழி 2 ஸ்பின்னர்ல ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னருக்கு வந்து நீங்க தாராளமா போகலாம். ஏன்னா 2 ஸ்பின்னருமே எடுக்கணும் கிடையாது. அருண்மொழி இல்லைன்னா ஸ்ரீனிவாஸ் 2 பேர்கிட்ட இருந்துமே அந்த ஒரு கணிசமான 30 பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். 2 பேரும் ஒரு ஈக்குவல் பாயிண்ட் தான் வாங்கி கொடுப்பாங்க. அதனால அந்த ஒரு பிளேயர் எடுத்தீங்கன்னா 230 ஆகும். பிளஸ் விஷால் வைத்தியா வந்து உங்களுக்கு வந்து கேம் சேஞ்சரா இருப்பாரு. இல்ல அப்படின்னா நீங்க வந்து விவேக் எடுக்கலாம். சோ இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கு. ஒன்னு விவேக் இல்லைன்னா விஷால் வைத்தியா வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷன். ஆனா எல்லாருமே விவேக்கா தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அருண்மொழி அண்ட் ஸ்ரீனிவாஸ் இந்த 2 பேர்ல இருந்தும் ஒருத்தரை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சன்னி சந்துக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஹரிஷ்குமாருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதனால 2 பேருக்குமே நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்க. கேம் சேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் வைத்தியா கிட்ட இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஏன்னா முதல் மேட்ச் நான் அவரை எடுத்து 56 ரன் ஸ்கோர் பண்ணி ஒன் சைடா வின் பண்ண வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த மேட்ச்ல ஒரு 40+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தா கூட நீங்க வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து சேப்பாக் டீம் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. நானும் சரி இந்த வாட்டி சேப்பாக் அவ்வளவுதான் நினைச்சோம். ஏன்னா லைக்கா கூட தோத்தாங்க, நெல்லை கூட தோத்தாங்க. அடுத்த விளையாண்ட மேட்ச் எல்லாமே திருப்பூரை போட்டாங்க. அடுத்து திண்டுக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 ஓவர் கேம் மழையினால பாதிக்கப்பட்ட 7 ஓவர் கேம்ல ஒன் சைடா வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சந்தோஷ்குமார் அண்ட் ஜெகதீசன். சந்தோஷ்குமார் விளாண்ட எல்லா மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் நெல்லைக்கு அகைன்ஸ்டா மட்டும் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு ஃபிளாப்பான இன்னிங்ஸ் தான் கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல சந்தோஷ்குமார் வந்து உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும். சோ சந்தோஷ்குமாரை ட்ரை பண்றது உங்களுடைய கையில. என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷ்குமார் இந்த மேட்ச்ல குறையாம ஒரு 25ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி 30 ஃபேண்டசி பாயிண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. 30+ பாயிண்ட். அதனால கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல சந்தோஷ்குமாரை மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா சேலமோட பவுலிங் வந்து அந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டா கிடையாது. ஒரு திண்டுக்கல் மாதிரியோ ஒரு திருப்பூர் மாதிரியோ ஒரு நெல்லை மாதிரியோ ஒரு லைக்கா மாதிரியோ கிடையாது. ஏன்னா அவங்க விளாண்ட எல்லா மேட்சுமே நல்ல ஸ்ட்ராங்கான டீம். திருப்பூர் நம்ம சேலம் டீம்கிட்ட பவுலிங் அட்டாக் பெருசா இல்ல, எல்லாருமே ஸ்கோர் பண்றாங்க. அதனால சந்தோஷ்குமார் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன். ஜெகதீசன் காமனா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 40 ரன் ஸ்கோர் பண்றாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு அடிஷனலா. அதனால 50 பாயிண்ட் நீங்க ஜெகதீசன் இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பாபா அபராஜித்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர். பிளஸ் இந்த சீசன்ல அதிகமா கேட்ச் பிடிச்ச ஒரே பிளேயர் அவரு தான். ஏன்னா கேட்சுக்கு 8 பாயிண்ட் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பேசணும் அப்படிங்கும் போது பாபா அபராஜித்தோட அட்வான்டேஜ் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3மே இருக்கு. அதனால பாபா அபராஜித் வந்து ஒரு ஸ்டார் தான். அதனால மினிமம் அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அவர் ஒண்ணு திடீர்னு பேட்டிங்ல வாங்கி கொடுப்பாரு, திடீர்னு பவுலிங்ல வாங்கி கொடுப்பாரு, எதுலயாச்சும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாரு. இது இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பாபா அபராஜித் இருந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட். மீது எல்லாமே அவர்கிட்ட இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாயிண்ட் தான் வந்திருக்கு. அடுத்து சித்தார்த் சொல்ற லெவலுக்கு பெருசா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஒரு 20ல இருந்து 25 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 20 பாயிண்ட் வேணா நீங்க அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். அடுத்து டரில் ஃபெராரியோ வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். நல்லாவே வந்து அவர் விளாண்ட எல்லா மேட்ச்லயுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்சை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது வந்து 7 இந்த மேட்ச் வந்து 7 ஓவர் கேம் தான். அதனால பெருசா நிறைய பேருக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங்லாம் கிடைக்கல. அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பாயிண்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. ஒரு 50 பாயிண்ட் நீங்க வந்து டரில் ஃபெராரியோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். குறையாம 40 பாயிண்டே நீங்க எதிர்பார்க்கலாம். 40+ வந்து அவங்களுக்கு லாபம் தான், 40 வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரதோஷ் ரஞ்சன் பால் வந்து இந்த 2 மேட்ச் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கான பேட்டிங் வாய்ப்புங்கிறது கரெக்டா 2 டவுன்ல வந்தாரு. அப்படிங்கும் போது நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அவரை கீழே இறக்குனாங்க அப்படின்னா எடுக்கிறது வேஸ்ட். மற்றபடி அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு சரியா கொடுத்தாங்கன்னா நீங்க குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அடுத்து ஜிதேந்திர குமார் வந்து பெருசா அவருக்கான ரோல் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. கேம் சேஞ்சர் ஆப்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து அபிஷேக் தன்வர் அந்த டீமோட இனிஷியல் பிளஸ் டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு மெயின் பவுலர். மினிமம் நீங்க வந்து அபிஷேக் தன்வர் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒருவேளை சிஎஸ்சி விக்கெட்டை விட்டாலோ
இல்ல டார்கெட் வந்து கொஞ்சம் ஒரு 10 பால்ல ஒரு 20 பால்ல ஒரு 40 ரன் அந்த மாதிரி தேவைப்படும் போது விக்கெட் இருந்தாலுமே அவரை முன்னாடி ப்ரொமோட் பண்றாங்க. அதனால அபிஷேக் தன்வர்ட்ட அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 60 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து பலு சூர்யா வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன் எடுக்கல, பட் மினிமம் ஒரு விக்கெட் வந்து அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஓவர் வந்து கம்மியா பவுல் பண்றதுனால இப்ப 4 ஓவர் பவுலிங் பண்ணா அவர் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம், பட் ஓவர் கம்மியா பவுல் பண்றாரு. அடுத்து கிறிஸ்டு வந்து அதே மாதிரிதான் ஓவர் கம்மியா பவுல் பண்றதுனால மேக்சிமம் நீங்க வந்து ஒரு விக்கெட் வேணா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா சேலம் வந்து டப்புனு விக்கெட் விடக்கூடிய டீம் தான். அதனால பெரியசுவாமி அந்த டீமோட டெத்துல கடைசி 2 ஓவர் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மெயின் பவுலர் அண்ட் இனிஷியலா ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஒரு 60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ரகில் ஷாட் இருந்து ஒரு விக்கெட். அந்த டீமோட மெயின் ஸ்பின்னரே அவர் தான், பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரும் அவர் தான். ஒரு விக்கெட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஜெகதீசன் ஒரு 50 பாயிண்ட், பாபா பிரஜித் ஒரு 50 பாயிண்ட், அடுத்து ஃபெராரியோ ஒரு 40 பாயிண்ட், சோ 14. அதுக்கு அடுத்து வந்து அபிஷேக் தன்வர் 20, அதுக்கு அடுத்து பெரியசாமி ஒரு 26. ஒரு 5 பிளேயர்லயே ஒரு 260 பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. ஒரு 6வது பிளேயரா வந்து நீங்க இன்னைக்கு மேட்ச்ல சந்தோஷ் குமார் வந்து ஒரு கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து எல்லாருமே காமனா ட்ரை பண்ணக்கூடிய பிரதோஷ் ரஞ்சன் பாலை எடுத்துட்டு போங்க. ஆனா பிரதோஷ் ரஞ்சன் பால் வந்து ஒரு 30 பாயிண்ட் வாங்கி கொடுக்காருன்னா அந்த பாயிண்ட் இன்னைக்கு கண்டிப்பா சந்தோஷ்குமார் ஆடி கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. அதனால மேபி ஒரு கேம் சேஞ்சரா ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ மோஸ்டா சொல்லணும்னா எல்லாருமே ட்ரை பண்ண மாதிரி அபிஷேக் நம்ம யாரு பாபா பிரஜித், ஜெகதீசன், அபிஷேக் தன்வர் இந்த 3 பேருக்குமே பெஸ்ட். கேப்டன் சீனு போட்டா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. விசின்னு போடல, கேப்டனும் போட்டுக்கலாம், வைஸ் கேப்டனும் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாருங்க. அதுல சொன்னதுதான். ஸோ பாபா பிரஜித், ஜெகதீசன், டேரில் ஃபெராரியோ, அடுத்து சன்னி சந்து, ஹரிஷ்குமார். கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல அருண்மொழி, விஷால் வைத்தியா, சந்தோஷ்குமார், பிரதோஷ் ரஞ்சன் பால் இந்த 4 பேரையுமே உங்களுடைய கேம் சேஞ்சர் ஆப்ஷனா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த 4 பேர்ல 2 பிளேயர்ஸ் ஆச்சும் நல்ல பெஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 4க்கு 4மே அவுட் ஆஃப் 4 அவுட் ஆஃப் 4மே ரிசல்ட் பாஸ் ஆகும்னு சொல்ல அட்லீஸ்ட் 4 அவுட் ஆஃப் 2 பாஸ் ஆகும். கண்டிப்பா மினி ஜிஎல்ல போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் மினி ஜிஎல்ல வந்து உங்களுக்கு வந்து டப்புன்னு உங்களுடைய ரேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சிஎன்விசிக்கு இந்த 5 பேர் வந்து எலிஜிபிள் ஃபார் ஸ்மால் லீக் அண்ட் மினி ஜிஎல். கிராண்ட் லீக்ல இன்னமும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அபிஷேக் தன்வர், பெரியசுவாமி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா கிராண்ட் லீக்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு போகலாம். இது வந்து எஸ்எல் பிளஸ் மினி ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதான் நண்பன் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். டிஎன்பிஎல் நல்ல ஒரு லீக். ஸோ வின் பண்ணக்கூடிய லீக் தான். கொஞ்சம் கரெக்டா எல்லா பிளேயர்ஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா டீம் செட் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஃபைனல் டீமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து டிஎன்பிஎலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதை லைக் மூலமா தெரிவிங்க நண்பா. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க.